தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு The Chennai Silks. Let the celebrations begin. கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரத்துல தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதா தகவல் வெளியாகி உள்ளன. லிபரல் கட்சிக்குள்ள பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்து வரும் சூழலில் அவர் பதவி விலகிறாரு. கனடா நாட்டுல அடுத்த ஆண்டு அக்டோபர்ல பொது தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த நிலையில தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு பல முனைகளிலிருந்தும் நெருக்கடி அதிகரித்து வருது. சர்வதேச அரங்குல நெருக்கடிகளை சந்தித்து வரும் ட்ரூடோ உள்நாட்டு அரசியலிலும் சிக்கல்களை எதிர்கொண்டு வர்றாரு. இந்திய அரசால தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக இருந்த ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி மர்ம நபர்களால சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இவரது படுகொலைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா கனடா தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்க அதற்கு இந்தியா மறுத்து கடும் கண்டனங்களை தெரிவித்து வருது. இதனால இந்தியா கனடா உறவுல தூதரக ரீதியில விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவில் இணைப்போம் அப்படிங்கிற ரீதியில கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. கனடாவிற்கு ஆண்டுக்கு $10 கோடி மானியம் ஏன் வழங்குகிறோம் என்று யாராலும் பதில் சொல்ல முடியாது. பல கனடா மக்கள் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அவர்கள் வரி செலவு மற்றும் இராணுவ பாதுகாப்பில் பெரும் அளவில் சேமிக்கலாம். இது ஒரு சிறந்த யோசனை என்று நான் நினைக்கிறேன்னு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தெரிவிச்சிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலையில தான் ட்ரூடோவின் அமைச்சரவையில மிக மூத்த அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்தாங்க. இதனை அடுத்து அவரது சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே அவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் அதிகரிக்க தொடங்கியது. அரசாங்கத்தை ஆதரித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை தொடர மறுத்துள்ளது. ட்ரூடோவின் லிபரல் கட்சியோட அந்த முக்கிய கூட்டணி கட்சியான நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய தலைவர் ஜக்மீத் சிங் என்ன சொல்லிருக்காருன்னா, மக்களுக்கு பணியாற்றுவதில் ட்ரூடோ தோல்வி அடைந்து விட்டார். அவரது அரசு மீது வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர உள்ளதா தெரிவிச்சிருக்காரு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மீத் சிங்குடைய கட்சி கடந்த பொது தேர்தல்ல 24 இடங்கள்ல வெற்றி பெற்று முக்கிய கட்சியாக இருந்தது. கடந்த 2.5 ஆண்டுகளாக ட்ரூடோ அரசுக்கு இந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆதரவு கொடுத்தது. அதனாலதான் ட்ரூடோவால தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடிந்தது. இந்த நிலையில தான் அந்த கட்சியுடைய முடிவால ட்ரூடோ பிரதமராக நீடிக்கிறதுல சிக்கல் எழுந்திருக்கு. இந்த சூழலில் தான் கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது. தி குளோப் மற்றும் மெயில் ஊடகம் தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ய இருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்டின் ட்ரூடோ எப்போது ராஜினாமா பற்றி அறிவிப்பார்னு தங்களுக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா புதன்கிழமை நடைபெற இருக்கிற செயற்குழு கூட்டத்திற்கு முன்பு அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவல் பற்றிய கேள்விக்கு கனடா பிரதமர் அலுவலகம் உடனடி பதில் கொடுக்கவில்லைனும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியா பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியேறுவாரா அல்லது புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் பிரதமரா நீடிப்பாரா அப்படிங்கிறது பற்றியும் தெளிவான தகவல்கள் தெரியவில்லைனும் அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு அக்டோபர்ல நடைபெற இருக்கிற தேர்தல்ல எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி கிட்ட ட்ரூடோவோட லிபரல் கட்சி மோசமாக தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. 2013ஆம் ஆண்டு லிபரல் கட்சியுடைய தலைவரா ஜஸ்டின் ட்ரூடோ பொறுப்பேற்றாரு. கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ 2015ஆம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருக்காரு. 2019 மற்றும் 2021ஆம் ஆண்டுகள்ல ட்ரூடோவுடைய கட்சி தேர்தலில் பெரும்பான்மை பெற முடியாம வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சியில் உள்ளது அப்படிங்கறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு The Chennai Silks. Let the celebrations begin.